ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை உங்களில் நிறைவாக தங்கியிருப்பதாக. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தில் யோவான் வனாந்தரத்திலே, யூதேயாவின் வனாந்தரத்திலே இப்படி பிரசங்கித்தார்: மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பல உவமைகள் வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சில உவமைகளை இயேசுநாதர் சொல்லுகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே இயேசுநாதர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த 25ஆம் அதிகாரத்தின், மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின் 14 முதல் 30 வரைக்கும் இருக்கிற இந்த வசனங்களிலே ஒரு சம்பவத்தை இயேசுநாதர் சொல்லுகிறார். அது என்னவென்றால், அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாக போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது என்று இங்கே சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதாம்? ஒரு மனுஷன் புற தேசத்துக்கு பிரயாணம் போகிறான். அப்படி பிரயாணம் போகும்போது அவன் தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து தன்னுடைய ஆஸ்திகளை அவர்களுடைய வசமாக ஒப்புவித்து சொல்லுகிறான். அதை போலதான் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று இங்கே இயேசு சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். தன் ஆஸ்திகளை தன் ஊழியக்காரரிடத்திலே ஒப்புவிக்கிறான். ஊழியக்காரர்கள் நாம் யார்? ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்திலே நாம் படிக்கிறோம்: அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் யார்? A chosen race, a royal priesthood, a holy nation, God's own people. நாம் யார்? தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் யார்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். நாம் யார்? பரிசுத்த ஜாதி. நாம் யார்? ஆண்டவருடைய சொந்த ஜனம். இப்படி பேதுரு அப்போஸ்தலன் நம்மை குறித்து எழுதுகிறார். தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், a chosen race. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். எதற்கு தெரிந்தெடுத்தார்? ஆண்டவர் எதற்கு நம்மை அழைத்தார்? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர் என்று சொல்லுகிறார். எதற்கு? டு ஃபாலோ ஹிம். ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தார். எதற்கோ நம்மை அழைக்கவில்லை, அவரை பின்பற்றும்படி நம்மை அவர் அந்தகாரத்திலிருந்து அழைத்திருக்கிறார். டு ஃபாலோ ஹிம். இரண்டாவது ஒரு காரியத்திற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். என்னவென்றால், டு சர்வ் ஹிம். அவரை சேவிப்பதற்காக டு ப்ரோக்ளைம் த மைட்டி ஆக்ட்ஸ் ஆஃப் ஹிம். அவருடைய வல்ல செயல்களை நாம் பிரதிபலிப்பதற்கு, சொல்லுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 நாம் அதை படிக்கிறோம். எதற்கு அழைத்திருக்கிறார்? நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, புண்ணியங்களை அறிவிக்கும்படி, டு ப்ரோக்ளைம் த மைட்டி ஆக்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்ல செயல்களை அறிவிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னொரு காரியம் நாம் சொல்லலாம். எதற்கு நம்மை அழைத்திருக்கிறார்? called you for his salvation. அவருடைய ரட்சிப்புக்கு ஆண்டவர் உங்களை மன்னையும் அழைத்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்புக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்திலே நாம் அதை காண முடியும். அவருடைய ரட்சிப்புக்கென்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படி அழைக்கப்பட்ட நம்மை அவர் தெரிந்து கொண்டு தன்னுடைய ஆஸ்தியை நம்மிடத்திலே பகிர்ந்து தருகிறார். அவர் நம்மை அழைக்கும் போது என்ன சொல்லி அழைத்தார்? என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ.
நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபாலோ மீ, உலகத்தின் பின்னால் ஓடுவதற்கல்ல, டு ஃபாலோ ஜீசஸ். ஆண்டவர் நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? டு ஃபாலோ ஜீசஸ். இயேசுவை பின்தொடர, இயேசுவுக்கு பின் சொல்ல, உலகத்தின் பின் ஓடுவதற்கல்ல, நடிகர்களுக்கு பின் ஓடுவதற்கல்ல, அரசியல்வாதிகளுக்கு பின் ஓடுவதற்கல்ல, இயேசுவுக்கு பின் செல்ல ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர்களுக்குத்தான் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆஸ்தியை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுக்கிறார். He delivered unto them his goods, his own property. கடவுளுடைய சொந்த சம்பத்து, அதை ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார் தன்னுடையவர்களுக்கு. 24வது சங்கீதம் 1வது வசனத்திலே படிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையவைகள். The earth is the Lord's and all that is in it. பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது, கர்த்தருடையது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 என்ன படிக்கிறோம்? ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கும் போது என்ன சொன்னார்? நீங்கள் பலுகுங்கள், பெருகுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். Be fruitful and multiply and replenish the earth. எனக்கு அன்பானவர்களே, கடவுள் நம்மிடத்திலே ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். இந்த தூர தேச பயணம் போகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று சொன்னாரே, அவன் தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அப்படியானால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் நம்ம கரத்திலே தந்திருக்கிறார். ரெஸ்பான்சிபிலிட்டி 15வது வசனத்திலே சொல்கிறார், அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக, unto their ability. ஒவ்வொருவனுக்கும் இருக்கிற அவனுடைய திறமை என்னவோ அதற்கு தக்கதாக ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார், கிருபை வரங்களை தந்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார், பேசுவதற்குரிய ஞானத்தை தந்திருக்கிறார், ஆற்றலை தந்திருக்கிறார். For what? எதற்காக? அவருக்கு சேவை செய்ய, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க ஆண்டவர் நமக்கு இந்த பொறுப்புகளை, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, இந்த உத்தரவாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மனுஷன் தன்னுடைய ஆஸ்தியை, தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்து, அடுத்த வசனத்தில் 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, உடனே பிரயாணப்பட்டு போனான். ஒருவனிடத்திலே 5 தாலந்து, ஒருவனிடத்திலே 2 தாலந்து, ஒருவனிடத்திலே 1 தாலந்து, இதை கொடுத்து விட்டு அவன் உடனே பயணப்பட்டு போனான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி போனவன் 19வது வசனம் சொல்கிறது, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். பரலோக ராஜ்யம், the kingdom of heaven is accountability. அது கணக்குக்கு உட்பட்டது. நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் நாம் மாற வேண்டுமானால் நாம் உத்தரவாதம் உடையவர்களாய் இருக்க வேண்டும், கணக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். யாரும் தப்ப முடியாது, நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். After a long time he came and settled the accounts. Our God will come to settle the account. We must have accountability. Our Lord is the Lord of accounts. நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்கிறவர். நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள், உத்தரவாதம் உடையவர்கள். மறந்து போகக்கூடாது. ரோமர் நிருபம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படிக்கிற போது நாம் இதை கண்டுகொள்ள முடியும். நாம் எல்லாரும் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை அங்கே நாம் படிக்க முடியும். Each of us will be accountable to God. நாம் ஒவ்வொருவனும் ஆண்டவருக்கு முன்பாக
கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகிற போது அங்கே அவர் எழுதுகிறார். நான் அதை படிக்கிறேன். ரோமர் நிருபம் 14வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். How can we will give accounts? How can we will give accounts? நாம் எப்படி கணக்கு ஒப்புவிக்க முடியும்? By work, by labor. நாம் வேலை செய்வதின் மூலமாய், நாம் சேவை செய்வதின் மூலமாய், நாம் உழைப்பதின் மூலமாய். இதை இந்த பகுதி மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. 16வது வசனத்தை கவனித்தீர்களானால், 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். 5 தாலந்தை வாங்கின மனுஷன் அவன் போய் அதை கொண்டு வியாபாரம் பண்ணினான், இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்தான். That had received 5 talents went and traded with the same. அவன் வியாபாரம் பண்ணி, அப்படின்னா அவன் அதை அப்படியே பூட்டி வைக்காமல் தனக்கு கொடுத்த உத்தரவாதத்தை பயன்படுத்தினான். அப்படி பயன்படுத்தினதின் மூலமாய் இன்னும் 5 தாலந்தை அவன் சம்பாதித்தான். இன்னும் கிருபைகளை அவன் சம்பாதித்தான். ஆண்டவர் இலவசமாய் தம்முடைய கிருபையை நமக்கு பொழிகிறார். இந்த கிருபையின் மேல் கிருபை நாம் பெறுவதற்கு அவர் சமூகத்திலே அமர்ந்து, அவரை தேடி, அவர் வார்த்தைகளை வாசித்து தியானித்து, அவருக்கு நம்மை அர்ப்பணித்து, அவரோடு நாம் நெருங்கிய உறவு கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபையை நம்மளை பெருக பண்ண முடியும். கிருபையின் மேல் கிருபை பெற முடியும். எனக்கு ஆண்டவர் கிருபை தந்துட்டார், எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தந்து விட்டார், என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி விட்டார், நான் அந்நிய பாஷை பேசுவேன், இப்படியெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டு ஆரம்ப காலத்தில் ஆமென் 40 வருஷத்துக்கு முன்னால பேசுற அந்த பாஷையை பேசிக்கிட்டே இருந்தா நோ யூஸ், ஒரு பயனும் இல்லை. நாம் அதை இன்னும் அதிகமாய் பெருக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். 5 தாலந்தை வாங்கினவன் போய் வியாபாரம் செய்து இன்னும் 5 தாலந்தை அவன் சம்பாதித்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். Likewise that had received 2 went and traded. அவனும் போனான், அவனும் வேலை செய்தான். அவனும் தன்னால் முடிந்த அளவு தனக்கு கிடைத்த அந்த அக்கௌண்டபிலிட்டியை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவன் பெருக செய்தான். தனக்கு கிடைத்த கிருபையை பெருக செய்தான். அவன் நினைக்கல அவனுக்கு 5 கொடுத்திருக்கிறாரு, எனக்கு 2 தான் தந்திருக்கிறாருன்னு நினைக்கல. தனக்கு கிடைத்ததை அவன் பெருக பண்ணினான். அந்த ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் அப்படி கொடுத்திருக்கிறார், இந்த ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் இப்படி கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் இவ்வளவுதானே தந்திருக்கிறார், நான் இப்படித்தான் செய்ய முடியும் என்பது அல்ல. என்னுடைய ஆரம்ப கால ஊழியத்திலே 43 வருஷத்துக்கு முன்பு சில பெரிய ஊழியக்காரர்கள் வந்த உடனே எனக்குள்ளே ஒரு சின்ன பயம் வரும். அவர்களுக்கு முன்னால நான் எப்படி என்ற ஒரு சின்ன பயம் வரும். ஆனா கொஞ்ச நேரம் கழிஞ்சு பேச ஆரம்பிச்ச பிறகு அவங்களும் செய்தி கொடுப்பாங்க, நானும் செய்தி கொடுப்பேன். அப்படி வரும்போது அங்கதான் தெரியும் ஆண்டவர் பயன்படுத்துகிற விதம். அப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிற விதத்தை பார்த்த உடனே எனக்குள் வந்த அந்த பயம் எல்லாம் அப்படி மாறிப்போம். இவ்வளவுதானா? அப்போ ஆண்டவர் பயன்படுத்துவது பெரியவன் என்றோ சிறியவன் என்றோ பார்த்து அல்ல, 5 தாலந்து உள்ளவன் 2 தாலந்து உள்ளவன் என்று அல்ல, நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறதை இங்க வசனம் சொன்னது, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்தார். அப்போ பெற்றுக்கொண்டவர்கள் நாம் அதை எப்படி அதை விருத்தி அடைய செய்கிறோம் என்பதுதான்
இங்கே பார்க்கப்படுகிற ஒன்று, விருத்தியடைய செய்தல். 5 தாலந்தை வாங்கினவன் இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலந்தை வாங்கினவன் இன்னும் 2 தாலந்தை சம்பாதித்தான். ஆனால் 18வது வசனம் சொல்கிறது, 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். நன்றாய் கவனியுங்கள். But the another one went and digged the earth and hid his lord's money. 2 of them went and traded. 2 பேர் போனார்கள், வியாபாரம் பண்ணினார்கள். அதாவது போனார்கள், உழைத்தார்கள், போனார்கள், அந்த கிருபையை பெருக பண்ணினார்கள். இன்னொருவன் தனக்கு கிடைத்த கிருபையை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சான். God called us to proclaim his mighty acts. கடவுள் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். புண்ணியங்களை அறிவிக்கும்படி கிருபையை நமக்கு தருகிறார். நீ போய் செய், நீ போய் சொல்லு, நீ போய் என் கிரியை நடப்பி. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட அதிகமான கிரியைகளை செய்வான் என்று சொன்னார். Go and do, go and tell. இதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கட்டளை. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய கிருபைகளை வீணடிக்கிறோமா அல்லது பெருகச் செய்கிறோமா? நாம் நம்மை சிந்தனை செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். Don't hide your talents. Don't hide your good deeds. உங்களுடைய தாளந்துகளை புதைத்து வைக்காதிருங்கள். உங்களுடைய நற்கிரியைகளை நீங்கள் புதைத்து விடாதிருங்கள். நற்கிரியைகள் மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் படிக்கிறோம் அல்லவா, 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பு பிரகாசிக்க கடவுள். உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பு பிரகாசிக்க கடவுள். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய கிருபையை பெருகச் செய்யணும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறோம்? எண்ணி பார்ப்போம். நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம், திருச்சபை எனக்கு என்ன செய்தது, கடவுள் எனக்கு என்ன செய்தார், அவனுக்கு அப்படி கொடுத்திருக்கிறார், எனக்கு என்ன செய்தார். அதல்ல, நான் கடவுளுக்காக என்ன செய்தேன், நான் திருச்சபைக்காக என்ன செய்தேன், நான் சமூகத்திற்காக என்ன செய்தேன். What did I do for the church? What did I do for the society? நான் என்ன செய்தேன், நான் என்ன செய்ய வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 பேர் போய் வியாபாரம் செய்து அதை பெருக பண்ணினார்களே, அவர்களுக்கு கிடைத்த ரிவார்டு என்ன, பலன் என்ன? 21, 23 இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அந்த வார்த்தையை கவனிங்க. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். 2 தாலந்தை வாங்கினவனை பார்த்து சொன்னார் 23ஆம் வசனத்திலே, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ஆனா 1 தாலந்தை வாங்கினவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 1 தாலந்தை வாங்கினவன், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. 26வது வசனத்திலே சொல்லுகிறார், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. சோம்பலானவன், தலேசி. எனக்கு அன்பானவர்களே, 30வது வசனத்திலே சொல்லுகிறார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். பிரயோஜனமற்ற, unprofitable servant, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன்.
26ஆம் வசனத்தில் சொன்னார் the lazy, சோம்பேறி. 30வது வசனத்தில் சொன்னார் unprofitable servant, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்? பரலோக ராஜ்யம் தூரதேச பயணம் போன ஒரு பிரயாணிக்கு ஒப்பாயினது. அவன் தன் ஆஸ்தியை, தன் ஊழியக்காரரை அழைத்து அவர்களிடத்திலே பிரித்து கொடுக்கிறான். அவர்களுடைய திராணிக்கு தக்கதாக, அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக பிரித்து கொடுக்கிறான். ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அதை இன்னும் 5 தாலந்தாய் பெருக பண்ணினான். 2 தாலந்தை வாங்கினவன் போய் இன்னும் 2 தாலந்தை அதிகமாய் பெருக பண்ணினான். ஆனால் 1 தாலந்தை வாங்கினவன் அதை புதைத்து வைத்தான். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அதை புதைத்து வைத்தான். அவனும் பிரயோஜனப்படுத்தல, பிறருக்கும் அதை பிரயோஜனப்படுத்தவில்லை, அவன் புதைத்து வைத்தான். ஆகவே அவனை குறித்து சொன்னார், நீ சோம்பேறியான ஊழியக்காரன், நீ தகுதியற்ற ஊழியக்காரன், பிரயோஜனமற்றவன், unprofitable servant. உனக்கு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் என்று சொல்லுகிறார். which one you select? நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? where do you want to go? நீங்க எங்கே போக விரும்புகிறீர்கள்? எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க விரும்புகிறீர்களா? அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்திற்குள் போக விரும்புகிறீர்களா? எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க விரும்பினால் கடவுள் நமக்கு தந்திருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை, பொறுப்பை, உத்தரவாதத்தை, கிருபையை நாம் பெருகச் செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தாலந்துகள் எத்தனை? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபைகள் எத்தனை? எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் வாழ்விலே செய்திருக்கிறார். அவர் தம்முடைய கிருபைகளை நமக்கு பொழிந்திருக்கிறார். பிரயோஜனப்படுத்துவோம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்று பெயர் பெறாமல் உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரர்கள் என்று பெயர் பெற நம்மை ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus is coming soon. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இன்றைக்கு உலகத்திலே நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழுப்பும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழுப்பும். எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எண்ணி பார்ப்போம். நாம் எண்ணி பார்ப்போம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, தாலந்துகளை நாம் என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோமா? தாலந்துகளை புதைத்து வைக்கிறோம். வாட் அபவுட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? நம்முடைய உத்தரவாதம் என்ன? நம்முடைய உத்தரவாதம் என்ன? 5 தாலந்தை வாங்கினவனை போல, 2 தாலந்தை வாங்கினவனை போல அதை பெருக செய்வதற்கு, விருத்தி அடைய செய்வதற்கு என்ன வழி என்பதை நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் போய் வியாபாரம் செய்து. அப்படின்னா நீங்க எல்லாரும் போய் வியாபாரம் பண்ணுங்க, பிசினஸ் பண்ணுங்க என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அந்த தாலந்தை பெருக செய்வதற்கு, ஒருவேளை பாடுகிற தாலந்தை ஆண்டவர் தந்திருக்கலாம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரை குறித்து பாடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஒருவேளை பிரசங்கம் பண்ணுகிற தாலந்தை ஆண்டவர் தந்திருக்கலாம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாயில வந்ததெல்லாம் பிரசங்கம் தான். அதெல்லாம் பிரசங்கங்கள் ஆகாது. எண்ணி பார்ப்போம். இயேசுவை பிரசங்கிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசுவை சொல்ல ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசுவுக்காய் ஓட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எதையோ பிரசங்கிப்பதற்கல்ல,
நான் என்னை பிரசங்கிப்பதற்கு இயேசு என்னை அழைக்கவில்லை, அவரை பிரசங்கிப்பதற்கு இயேசு என்னை அழைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தாலந்துகளை நாம் புதைத்து வைக்கிறவர்களாய் அல்ல, பயன்படுத்துகிறவர்களாய் மாறும். இந்த புதைத்து வைத்தவன் அவனுக்கும் அது பிரயோஜனம் இல்லை, வேறு ஒருவருக்கும் அது பிரயோஜனப்படாதபடி மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்தான். அந்த எஜமான் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த எஜமான் அவனிடத்திலே சொன்ன ஒரு காரியம், நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. 26வது வசனம். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அப்படியானால் நீ என் படத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, 30வது வசனத்திலே பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். நம்ம யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்தோம்னு சொன்னா, நான் யாரையும் தொந்தரவு பண்ணலப்பா, என் வழி தனி வழி அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. அப்படி இருந்தா நமக்கு பரலோக ராஜ்யம் இல்ல, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருள். நம்முடைய கோல் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் போவதற்குத்தான் இயேசு மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார், யோவான் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கடவுள் தந்திருக்கிற பொறுப்பிலே, கடவுள் தந்திருக்கிற உத்தரவாதத்திலே, கடவுள் தந்திருக்கிற கிருபையிலே நாம் அதை பெருகச் செய்வோம், பெருகச் செய்வோம், அதை இன்னும் அதிகப்படுத்துவோம், இன்னும் அதிகப்படுத்துவோம். ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போம், ஆண்டவரே, நான் உம்முடைய கிருபையை என்னிலே பெருகச் செய்வதற்கு எனக்கு உதவி தாரும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய கிருபையை பெருக பண்ணுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னிலே நான் பெருகச் செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். கர்த்தர் கிருபையாய் நமக்கு அதை தருகிறவர், நம்முடைய கிருபையை பெருக பண்ணுகிறவர். ஆண்டவருக்காய் நாம் ஓட நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, 5 தாலந்தை பெற்றவனைப் போல, 2 தாலந்தை பெற்றவனைப் போல தங்கள் கிருபையை பெருக பண்ண கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்வீராக. 1 தாலந்தை பெற்றவனைப் போல புதைத்து வைக்காதபடி, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்று பெயர் பெறாதபடி, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரன் என்று பெயர் பெறுவோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே மகிழ்ச்சியிலே பங்கு பெறுகிறவர்களாகவும் இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி வேண்டி நிற்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யும், கிருபையினால் நிரப்பும், தயை பாராட்டும். இயேசுநாதர் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.